வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நுகேகொடவிற்கு படையெடுக்கும் மக்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்திற்கு எதிரான மாபெரும் பேரணியால் எழுந்த சர்ச்சை. நுகேகொட பேரணிக்கு பின்பு நாமலின் நிகழ்ச்சி. வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் முறை எதிர்வரும் வாரங்களில் ஆரம்பம். 2026 ஆண்டுக்கான தரம் 6 மாணவர் சேர்க்கை வெட்டு புள்ளிகள் வெளியானது. தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிர்ப்பு, நாட்டிய பெயர் பலகையை அகற்றிய மக்கள். தெற்கு கடலில் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட கப்பல் விவகாரம், கைதாகிய 7 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. ஹாங்குரன் கெத்தவில் வாகன விபத்து, பெண் ஒருவர் பலி, 4 காயம். சாதாரண மக்களை ஏமாற்றிய அனுர நுகேகொட பேரணியில் நாமல் ஆவேசம். கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் பேரணி சற்று முன்னர் நுகேகொடவில் ஆரம்பமான நிலையில் பெருந்திரளான மக்கள் அங்கு கூடியுள்ளார்கள். நுகேகொடவில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் குறித்த பேரணி ஆரம்பமாகியுள்ளது. களத்தில் அதிகளவான மக்கள் கூடியுள்ளார்கள் மற்றும் பெருமளவான அரசியல்வாதிகளும் பேரணியில் கலந்து கொண்டுள்ளார்கள். பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கு செய்திருந்தனர். டிரானலஸ் உதய கம்பன் பில, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், மஹிந்த ஆபனவீர, துமிந்த திசாநாயக்க, நிமல் சிறிபாலடி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்பா, லசந்த அழகியவண்ண, வஜ்ர அபேவர்த்தன, சாகல ரத்நாயக்க, விஜயதாச ராஜபக்ச, ராஜித சேனரத்ன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் எதிர்க்கட்சியை பிரதிபடுத்தும் பலர் உட்பட முக்கிய அரசியல்வாதிகள் பலர் பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் பேரணி களத்திற்கு வருகை தந்துள்ளார். இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் சமக்கி ஜன பலவேக்கைய, சர்வஜன பலம மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அறிவித்துள்ளன. பேரணிக்காக பொதுமக்கள் அதிக அளவில் கூட தொடங்கியதுடன் மேலும் நுகேகொட நகரத்தில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், கட்சித் தலைவர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பேரணியில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிறப்பு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டு மக்கள் ஆவலுடன் காத்திருந்த குறித்த பேரணியில் தற்பொழுது மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத பல பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது நுகேகொடையில் இடம்பெற்ற எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஆட்சிக்கு வந்தவுடன் IMF உடன்படிக்கையில் இருந்து வெளியேறுவோம் என்றனர். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் IMF-ஓடு இணைந்து கொண்டனர். தாங்கள் தேர்தலில் வெற்றி பெற பல பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி சாதாரண மக்களது வாக்குகளை வேட்டையாடிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த வாக்குறுதிகளை புறம் தள்ளிவிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை சுமையை அதிகரிப்பை கொடுத்துள்ளது. மறுபக்கம் அரசு ஊழியர்களை இல்லாதொழிக்கும் செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. அரசு ஊழியர்களை பழிவாங்கும் செயற்பாடுகளை தீவிரமாக இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றன. மேலும் தங்களுடைய அரசியல் தேவைக்காக அரசு ஊழியர்களை பயன்படுத்திக் கொண்ட இந்த அரசாங்கம் தற்போது அவர்களை கைவிட்டது என்று தெரிவித்துள்ளார். ඇයි මේ නුගේගොඩට ඇවිල්ලා මොකද්ද මේ කරන්න හදන්නේ කියලා. අපි වගකීමකින් කියන්නේ මගේ ආදරයම් මේ තාත්තේ අපේ පෞද්ගලික අරමුණු නෙවෙයි. අපි නියෝජනය කරන කඳවුර වගේම මේ රටේ ජනතාව නියෝජනය කරමින්
ජනතාවගේ අවශ්‍යතාවය ඉෂ්ට කරන්න අවශ්‍ය ඕනෑම මොහොතක ජනතාවාදී අරගලයකට නායකත්වය දෙන්න අපේ දේශපාලන බලවේගය සූදානම් කියන එක අපි පණිවිඩයක් දෙනවා. අද නුගේ ගොඩට ලක්ෂ සංඛ්‍යාතික අම්මා තාත්තා සහෝදරවරුන් මිත්‍රවරුන් එක්රාශී වෙලා ඉන්නේ ආණ්ඩුවට අන්න ඒ පණිවිඩය ලබා දෙන්නේ කියන එක අපි ආණ්ඩුවට මතක් කරනවා. අසීමිත බොරු කියලා බලයට ආපු ගමන් IMF එක එලවනවා කිව්වා. IMF එක එලවනවා කියලා බලයට ආපු ආණ්ඩුව ආපු ගමන් IMF එක බදාගත්තා. අද අසීමිත බදු බර මහ පරිමාණයේ ව්‍යාපාරිකයන්ට තමන්ගේ මිත්‍රයන්ට බදු සහන දෙනකොට ගමේ අහිංසක අම්මා තාත්තලා ව්‍යවසායකයන්ට කුඩා ව්‍යාපාරිකයන්ට කුඩා මධ්‍ය පරිමාණ ව්‍යාපාරිකයන්ට අසාධාරණ බදු ගහන ආණ්ඩුවට තමන්ගේ තිබිච්ච දේශපාලනික වශයෙන් මැතිවරණ වෙච්ච පොරොන්දු පැත්තක තියලා අසීමිත බදු බරක් අපේ රටේ ජනතාවට පටවන්න මේ ආණ්ඩුවද කටයුතු කරනවා. රැකියා උත්පාදනය කරනවා කියලා බලයට ආපු ආණ්ඩුව දිනෙන් දින කර්මාන්ත ශාලාව වැහෙනවා. දරුවගේ අධ්‍යාපනය කඩාකප්පල් කරන්න උත්සාහ කරන ආණ්ඩුව තරුණයාගේ විරකියා ප්‍රශ්නට විසඳුමක් දෙන්න මැදිහත් වෙන්නේ නැතිකොට ඒක මතක් කරලා දෙන්න විපක්ෂයේ අපිට වගකීමක් තියෙනවා කියන එකත් මගේ ආදරයම් මේ තාක්ෂි අපි ආණ්ඩුවට ඇඟිල්ල දික් කළා කියනවා. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான மொஹமட் சாலிஹின் தெரிவித்தார். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கு கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். காங்கேசந்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஃபேஸ்புக் பதிவு நுகைகொடையில் இன்று இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் பேரணியை அடுத்து பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நேற்றைய பேரணியில் கலந்து கொண்ட தரப்பினருக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவர் தனது ஃபேஸ்புக்கில் பதிவு ஒன்றிட்டுள்ளார். பொய்களை உரைத்து வேலை செய்ய தெரியாத திசை காட்டிய அரசாங்கத்திற்கு எதிராக போராட தனக்கு தனது ஆதரவாளர்களுக்கும் தைரியம் உள்ளதாக அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் செயற்படுத்தப்பட உள்ள இந்த நடவடிக்கை மாக்கும்புற பல்வகை போக்குவரத்து மையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. முதல் கட்டத்தின் கீழ் 3 மாகாணங்களுக்கான போக்குவரத்து மார்க்கங்கள் உள்ளிட்ட சுமார் 20 போக்குவரத்து மார்க்கங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி காலி, மாத்தறை மற்றும் பதுளை நோக்கி பயணிக்கும் பேருந்துகளில் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறைமை பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பயணிகளுக்கும் கட்டணத்துக்கு மேலான மீதித்தொகை திருப்பி வழங்குவது உட்பட விடயங்களுக்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டி ஹாங்குரகேத்த பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துடன் மேலும் 4 காயமடைந்தனர். பேருந்தும் முச்சக்கர வண்டியுடன் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த விபத்தில் 4 காயமடைந்ததுடன் அவர்கள் ரகில்ஸ்கஸ்கட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் கண்டி தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பெண் ஒருவரும் 2 ஆண்களும் 7 வயதான சிறுவனும்
அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த 45 வயதான பெண் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் தெற்கு கடலில் போதைப்பொருளுடன் கைப்பற்றப்பட்ட கப்பலில் இருந்து 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரையும் 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக எமது நீதிமன்ற செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு போலதீவு பற்று பிரதேசத்தில் தொல்பொருள் திணைக்களம் நாட்டிய பெயர் பலகை பிரதேச சபை தவிசாளர் உட்பட உறுப்பினர்களும் பொதுமக்களும் இணைந்து அகற்றியுள்ளனர். போலதீவு பற்று பிரதேசத்தில் உள்ள 35ஆம் கிராமம் கண்ணபுரத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினால் இன்று பெயர் பலகை ஒன்று நாட்டப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் மண்முனை தென் எருவில மற்றும் பிரதேச சபையின் தவிசாளர் உட்பட பிரதேச சபையின் உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன்போது தொல்பொருள் திணைக்களத்தினால் நாட்டப்பட்ட பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து தொல்பொருள் திணைக்களத்தினால் அங்கிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நம்ம நடிகரிக்க போறோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டில் தரம் 6ற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்குரிய பாடசாலை வெட்டுப்புள்ளிகள் www.moe.gov.lk என்ற இணையதளத்தினுள் பிரவேசிப்பதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கிடைக்கப்பெற்ற பாடசாலையை இணையதளத்தினூடாக பரிசோதிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் தனது சொந்த மருமகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய மாமனாரை குற்றவாளி என கருதி 40 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மட்டக்களப்பைச் சேர்ந்த 12 வயதான சிறுமியை மாமனார் கடைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி தனது வீட்டுக்கு அழைத்து சென்று சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். குறித்த சம்பவம் நடைபெற்று சில நாட்களின் பின்னர் சிறுமி கல்வி கற்கும் பாடசாலையில் பாலியல் கல்வி தொடர்பிலான கற்பித்தல் இடம்பெற்றது. இதன்போது சிறுமி சோகமாக இருந்ததனை அவதானித்து அது தொடர்பில் ஆசிரியர் வினவிய போதே சிறுமி தனக்கு நடந்த சம்பவம் தொடர்பில் கூறியுள்ளார். அது தொடர்பில் ஆசிரியரால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாமனாரை கைது செய்தார். சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி டி.ஜே. பிரபாகரன் முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை எதிரியான சிறுமியின் மாமனாரை குற்றவாளியாக கண்டு 40 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் நஷ்டஈட்டினை செலுத்த தவறின் மேலும் 3 வருட சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் அத்துடன் 30,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் எனவும் தண்டனை தீர்ப்பை வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு கடற்கரையில் மாவீரர்களினை நினைவு கூர்ந்து ஈகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி மாவீரர் எழுச்சி வாரம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மாவீரர்களின் உரித்துடையோர், ஏற்பாட்டு குழுவினர், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். ஆண்டுதோறும் நடாத்தப்படுகின்ற எங்களுக்காக உயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து கார்த்திகை 27 முல்லைத்தீவு கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. குறித்த கடற்கரை கரைத்துறை பற்று பிரதேச சபைக்குரியதாக இருக்கின்றமையால் கடற்கரையை பயன்படுத்துவதற்கு பிரதேச சபையின் தவிசாளர் முன் அனுமதி பெற்றிருந்தோம். கார்த்திகை 25, 26, 27 ஆகிய 3 நாட்களும் கடற்கரையில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் மாவீரர் பெற்றோர், உறுத்துடையோர் இவ்நாளில் வருகை தந்து நினைவஞ்சலியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளனர்.
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.